வணக்கம், இது தமிழ் வாசனை. நான் உங்கள் தோழி மதி. ப்ளவுஸ் வந்து நம்ம அடையாளம் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து கண்டிப்பாக இந்த தவறை வந்து பண்ணுவாங்க. அதாவது பிகினர்ஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த தவறை பண்ணுவாங்க. எப்படின்னா அளவு எடுத்துருவாங்க. எடுக்கும் போது அவங்களுக்கு அது சரியாக தான் தோணும். ஆனால் அதை தைச்சி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா அளவு கண்டிப்பாக வந்து மிஸ்மேட்ச் ஆகும். அதாவது அளவு பார்த்தீங்கன்னா லூஸாக இருந்துச்சுன்னா கூட நம்ம டைட் பிடிச்சிக்கலாம். ஆனால் அது டைட்டாக இருந்துச்சுன்னா அது பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அவங்க செய்யும் தவறுகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் நான் என்னென்ன சொல்கிறேனோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணும் போதே, அதாவது அளவெடுத்து கட் பண்ணும் போதே நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி சரியாக அளவெடுத்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தைக்கும் முறை வந்து கரெக்டாகவே உங்களுக்கு அந்த அளவு கரெக்டாக வந்து நிற்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தையல் கலையில் ஆர்வம் இருக்குது, நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட தமிழ் வாசனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து உங்களோட அளவு ப்ளவுஸ் எடுக்கிறீங்க. அதாவது எந்த ப்ளவுஸை நீங்கள் வந்து எடுக்கிறோமோ அந்த ப்ளவுஸை நீங்கள் எடுக்கிறீங்க. எடுக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அளவுலாம் நீங்கள் கரெக்டாக தான் போடுவீங்க. அதாவது உங்களுக்கு போடுற மெத்தட், தைக்கிற மெத்தட் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். அப்படி தெரியாதவங்க பார்த்துக்குங்க. உங்களுக்கு தெரியறதுனால தான் வந்து உங்களுக்கு அந்த பர்ஃபெக்டாக லாஸ்ட்டு ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அளவு மட்டும் மிஸ்மேட்ச் ஆகுது. ஆனால் எல்லாமே எனக்கு தெரியும், இதுதான் மெத்தடுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இருக்கிறவங்க இப்போ இது போடுறீங்க தெரியுமா, இப்படி தான் நீங்கள் இது போடுவீங்க. போடும்போது இந்த அளவு பார்த்தீங்கன்னா இது வந்து ஷோல்டர் அளவு. ஷோல்டர் வந்து ஒரு சிலருக்கு வந்து சின்னதாக இருக்கும், ஒரு சிலருக்கு பெருசாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நெக்கு, அதாவது கழுத்து அகலம்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம கரெக்டாக வைக்கணும். இது எப்படின்னா ஒரு 2.5 இந்த கழுத்து அகலம் துணி போட்டு இதில் இருந்து இதுக்குள்ளே இந்த கழுத்து வருது பார்த்தீங்களா ஷோல்டரு, இதுக்குள்ளே நீங்கள் எடுக்கிற அளவு வந்து 2.5 இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷோல்டர் வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நல்ல ப்ராடாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 2.25 அப்படி கூட எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த 2.5 அளவு தான் சரியான அளவாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஷோல்டர் வந்து வழிய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம எந்த அளவு கொடுத்துருக்காங்களோ அந்த அளவு தான் நம்ம எடுப்போம். அப்போ வந்து கரெக்டாக வச்சு அந்த ஷோல்டர் அளவை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். இது வந்து நான் சும்மா உங்களுக்காக நான் இது புரியறதுக்காக நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இதோட அளவு வேறு, இதோட இது வேறு. உங்களுக்கு புரியணும் என்னென்ன மிஸ்டேக் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த ஷோல்டர் அளவு கரெக்டாக எடுக்கிறீங்க. இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கிறீங்க ஷோல்டர் அளவை, சரிங்களா? இங்கேருந்து அதாவது தையல், இது வந்து கரெக்டான அளவு, இது வந்து தையலுக்கான அளவுன்னு இதே மாதிரி நீங்கள் சரியான அளவையும் தையல் அளவையும் வைக்கிறீங்க. இது வந்து கழுத்தோட பகுதி. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஹார்ம்ஸ் வருது. நம்ம மெயினாக தப்பு பண்ணுறவங்க என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா இங்கே தான் தப்பே நடக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட பேக் சைடில் ஹார்ம் ஹோல், இந்த ஹார்ம் இதுவை வந்து நம்ம வந்து இப்படி பிடிப்போம். அங்கே பிடிக்கிற இடத்துல கரெக்டாக தையல் எந்த லெவலுக்கு இருக்கோ, துணி வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், நல்லா உள்ளே வந்து ஒரு அரை சென்டிமீட்டருக்கு வந்து உள்ளேயே வந்து பிடிச்சிருக்கும், 1/2 இன்ச்சுக்கு வந்து உள்ளே இருக்கும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மிஸ் ஆகும். அதனால் எப்பயுமே நீங்கள் அளவு எடுக்கும் போது ஒரு ப்ளவுஸ் கரெக்டான அளவை வச்சு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த துணியை வந்து முதல்ல நீங்கள் சரி பண்ண கற்றுக்கணும். சரி பண்ணிட்டு தான் நீங்கள் இதை வந்து பிடிக்கணும், சரிங்களா? அப்படி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரெண்டுமே கரெக்டான அளவாக இருக்கா அப்படின்னு பார்த்து, துணியெலாம் கரெக்டாக இருக்கா, அந்த தையல் அளவு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து துணி மேலேயே நீங்கள் போட்டு பின் பண்ணணும். பின் பண்ணி நீங்கள் அடையாளமே எடுக்கணும். இப்படி பண்ணும்போது இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படியே வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் துணி வந்து இதை மாதிரி உள்ள சுருக்கம் அப்படி இப்படி இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுறதுன்னா, ஒரு சிலர் பண்ணுற தவறு இந்த அளவுக்கு தான் இருக்குன்ட்டு அந்த கிளாத்தை அப்படியே போட்டுட்டு, அதாவது ரொம்ப இந்த சுருக்கங்கள்லாம் சரி பண்ணாமலேயே எடுத்துருவாங்க. அதாவது கரெக்டான அளவு இப்படி எடுத்துருவாங்க. ஆனால் இதோட அளவு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாகவே இதை வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக நம்ம இந்த துணியை போட்டு எடுத்தோன்னா இதோட சரியான தையல் அளவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும்னு வைங்க. அப்போ உங்களுக்கு எப்படியும் ஒரு 1
அளவுக்கு 1 இன்ச்சுக்கு இல்லை ஒரு 1.5 இன்ச்சுக்கு கூட ஒரு சிலருக்கு வந்து இதை மாதிரி வருது. அப்போ வந்து இந்த இடத்துல தையல் வரும். ஆனால் நம்ம போடுறது இங்கே. அப்போ இங்கே 1 இன்ச்சு, பேக் சைடு 1 இன்ச்சு அப்படின்னும் போது உங்களுக்கு டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 சென்டிமீட்டர் 2 இன்ச்சு இல்லை 3 இன்ச்சுக்கு வந்து கண்டிப்பாகவே உங்களுக்கு வந்து அடிப்படும். அதனால் துணி போடுறத வந்து நீங்கள் பார்த்து தான் போடணும். நீங்கள் அளவே எடுத்து, அதாவது இந்த துணி போடாமல் அளவெடுத்துட்டு சம்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அளவெடுத்தாலும் நீங்கள் அளவெடுக்கிறது வந்து கரெக்டாக அளவெடுத்தால் தான் உங்களுக்கு வந்து வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடுறோம். எடுத்து முடித்த பிறகு நம்ம வந்து இங்கே பார்ப்போம் சரியான அளவு வந்து எப்படின்னு பார்ப்போம். அதாவது இப்படி பிடிச்சிட்டு இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம இப்படி வச்சு பார்ப்போம். இப்படி இழுத்து பிடிச்சி நம்ம பார்ப்போம் சரியான அளவாக இருக்குன்னு. அப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் இப்படியே வச்சுட்டு பண்ணிங்கன்னா இந்த அளவு வந்து இப்படி சுருங்கும். துணியோட அளவு சுருங்கும். அப்படி சுருங்காமல் இருக்கணும். எப்படின்னா இந்த தையல் கரெக்டாக வச்சுட்டு நம்ம இந்த அதாவது பேக் சைடு இருக்குது தெரியுமா, அதை நல்லா இப்படி இழுத்து பிடிச்சி நம்ம இப்படி இழுத்து வச்சாதான் அது எந்த இடத்துல நம்ம இழுத்து பிடிக்க, ரொம்ப இழுக்க வேண்டாம். கிராஸ் பீஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இதுவாகும். எந்த இடத்துல இப்படி நல்லா இழுத்து பிடிச்சோமோ எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல தான் நீங்கள் மார்க் பண்ணணும் தையல் அளவுக்கு. சரிங்களா? சரி, இப்போ எடுத்த உடனே இவ்வளோ மிஸ்டேக்ஸ் பார்க்குறோம். நீங்கள் வந்து எப்பயுமே தைக்க தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் என்ன தவறு பண்ணுறீங்களோ அது உங்களுக்கே புரியும். அதனால் முதல்ல உங்களோட ப்ளவுஸை வந்து தைச்சி போட்டு பாருங்கள். போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தவறு பண்ணியிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு தைச்சி கொடுங்க. இப்படி பண்ணும்போது சரி, நீங்கள் இப்போ தான் பிகினர்ஸ் இந்த கட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுதான் நமக்கு வந்து சரியான அளவு, அதாவது சரியான அளவு, ஆனால் நம்ம வந்து இங்கே எடுத்திருக்கோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாகவே நம்ம வந்து விடுறது வந்து தையல் அளவு, அப்புறம் ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து எக்ஸ்ட்ரா விடுவோம். அதை விட இன்னும் கூட சேர்த்து ஒரு 1 இன்ச்சுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம், அதாவது பிகினர்ஸ்க்கு மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் பிரித்து அடுத்த தையல் நீங்கள் போட்டுட்டு அப்புறம் சரி பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி நீங்கள் பண்ணலாம். இப்படி துணி போட்டு கட் பண்ணி நான் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்க தைக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வெளியே தைச்சி கொடுத்து சம்பாதிக்கிற லெவலுக்கு அவங்களாம் இப்போ இருக்காங்க. அதனால் இந்த மெத்தட் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற தவறு இதாக தான் இருக்கும். மெயினாக நீங்கள் இந்த துணியை வந்து பிடிக்கிற விதம், அதாவது இழுத்து பிடிக்காமல் இருக்கிறது, இல்லாட்டி துணி சுருக்கங்களை வந்து பார்க்காம இருக்கிறது, அதை மாதிரி தான் இருக்கும். இது பேக் சைடு காய்ச்சா. இப்போ ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னொன்று இதில் வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து அளவெடுத்து தைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஒல்லியாக இருக்கவங்களுக்கு இந்த ஹார்ம் ஹோலில் ஒரு அளவு எடுப்போம், ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு ஒரு அளவு எடுப்போம். அதனால தான் துணி போடும்போது எந்த அளவு இருக்கோ அதே லெவலுக்கு நம்ம எடுக்கலான்றது தான் இந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் இந்த இதெல்லாம் சரி பண்ணி பார்த்துட்டு நீங்கள் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும். அடுத்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்லேயும் இதே தவிர நம்ம பண்ணுவோம். ஏன்னா அளவு ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி பிடிச்சி தான் நம்ம எடுப்போம். ஃப்ரண்ட்லேயும் இதே தவறு எடுப்போம். அதனால் ஃப்ரண்ட் அளவையும் நீங்கள் இதே மாதிரி கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் மெயினாக பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோல்டர் இப்படி பிடிச்சி எடுப்போம் பார்த்தீங்களா ஃப்ரண்ட்டில், இந்த கப் சைஸ் எடுக்கிறதுக்காக, அதாவது இந்த பட்டியும் இந்த அளவும் எடுக்கிறதுக்காக நம்ம இழுத்து பிடிக்கும் போது, அதாவது இப்படி வைப்போம். வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னா, சும்மா இப்படியே வச்சுட்டு இந்த அளவு தான் எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா இப்போ எடுக்கிறேன், இந்த அளவு தான் எனக்கு வருதுன்னு நீங்கள் வந்து சரியான அளவு இப்படி குறிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதோட அளவை நீங்கள் வந்து கரெக்டாக வச்சு நல்லா பர்ஃபெக்டாக கரெக்டாக வச்சுட்டு கொஞ்சம் இழுத்து பிடிச்சிங்கன்னா, இழுத்து பிடிக்கும் போது அளவு எங்கேயோ வரும், ரொம்ப டவுனில் வரும். நல்லா நோட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் பண்ணுற தவறு மெயினாக இதாக தான் இருக்கும், எங்கேயோ வரும். அப்போ வந்து உங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு வந்து உங்களுக்கு அடிப்படுது. அப்போ வந்து ப்ளவுஸ் வந்து தூக்கும். அதாவது ஃப்ரண்ட் அளவு கீழே இறங்கும், பேக் அளவு, அதாவது பேக் அளவு வந்து கீழே இறங்கும், ஃப்ரண்ட்டு வந்து மேலே தூக்கும். இந்த தவிர ஃப்ரண்ட்டில் மெயினாக நீங்கள் பண்ணுறது இப்படி வச்சு
எந்த லெவலுக்கு வருதோ அந்த லெவலுக்கு இப்படி இழுத்து ரொம்ப இழுக்காதீங்க. உங்களுக்கு தெரியும் எந்த லெவலுக்கு இழுக்கணுமோ உங்களுக்கே அது புரியும். தைக்க தைக்க உங்களுக்கே வரும். இப்படி பண்ணி சரி பண்ணி பிடிச்சிட்டிங்கன்னா சரியான அளவு இதோ இருக்குது. அப்போ நம்ம வந்து இதை தான் நம்ம குறிப்போம். சரிங்களா? இப்படி குறிச்சிக்கணும். அதனால் எப்பயுமே துணி போடுற முறையை வந்து நீங்கள் சரி பண்ணுங்கள். 2 பாயிண்ட் சொல்லியாச்சா? அடுத்து பார்த்தீங்கன்னா இது பட்டியில் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, தையல் போடும் போது அதாவது நம்ம எடுக்கிற அளவு ஒரே அளவாக இருக்கும். எடுக்கிற அளவு இந்த அளவாக இருக்கும். இவ்வளோதான் அளவு எடுத்திருக்கோம் அப்படின்னா அப்போ இந்த அளவுக்கு தானேங்க தையல் போடணும். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறது, ஏன் மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா, என்ன பண்ணுறதுன்னா தையல் வந்து கொஞ்சம் கீழே போட்டுடுறது. இப்படி தைக்கும் போது எக்ஸ்ட்ரா இப்படி பிடிச்சாச்சுன்னா என்ன ஆகும், அளவு வந்து இன்னும் அடிப்படும். அதே போல் தான் இதே தவறை தான் வந்து தைக்கும் போது எல்லா இடத்துலையும் பண்ணுறது. இப்போ இந்த அளவு தான் நமக்கு இருக்குன்னா இந்த அளவு தான் தைக்கணும். அதை விட்டுட்டு நம்ம கொஞ்சம் உள்ள எடுத்து தைச்சிட்டாலும் நமக்கு வந்து அளவுகள் வந்து குறைக்கப்பட்டுடும். அடுத்த மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, தைக்கும் போது நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே கரெக்டான அளவாக தான் எடுத்திருப்போம். சரிங்களா? இந்த இதுவுக்கு வந்து நம்ம எதுவும் விடுறது கிடையாது. அதாவது ஹூக் பட்டிக்கும் ஹைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா துணி எதுவும் விடுறது கிடையாது. ஆனால் நம்ம வந்து என்ன சொல்கிறது, அளவு எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு 1/4 இன்ச் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்து இது பண்ணியிருப்போம். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, ஹூக் வந்து எப்பயுமே உள் சைடு தான் மடிக்கணும். சரிங்களா? அதை வந்து மடிக்கும் போது ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து தைக்கிற மாதிரி தான் நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கு மீறி நீங்கள் நிறைய ஒரு 3/4 இன்ச்சுக்கு நீங்கள் உள்ள துணியை மடித்து நீங்கள் இப்படி தைச்சிட்டிங்கன்னா இங்கே அடிப்படும். துணியோட அளவு குறைக்கப்பட்டுடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கமாக தான் மடிக்கணும். ஆனால் நிறைய பேர் அதாவது பிகினர்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக் தான். அவங்களுக்கு வந்து தெரியும், இருந்தாலும் டக்குன்னு தைக்கும் போது அந்த மாதிரி தவறு பண்ணிடுறது. உள்ளே மடிச்சிருவாங்க. அதாவது ஹூக் பட்டி வெளியே ஹைன்னு பார்க்காம டக்குன்னு மடித்து தைச்சிட்டாங்கன்னா சரி பரவாயில்ல விடு மாற்றுக்கலாம் அப்படின்ட்டுருவாங்க. அப்படி இருந்தீங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வந்து துணி உள்ளே அடிப்பட்டுடும். அப்போ வந்து அளவு இன்னும் உங்களுக்கு கம்மியாயிடும். அதனால் இதுக்கும் ஒரு 1/4 இன்ச்சில் நீங்கள் தையல் போட்டுட்டு வெளிப்பக்கமாக தான் நீங்கள் மடிக்கணும். நான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராகவே கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங்லாம் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ்க்கு நான் போட்டிருப்பேன். நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த தவறு நீங்கள் பண்ணுறது, அதாவது ஐக்கு எப்பவுமே வெளிப்பக்கமாக தான் தைக்கணும். அதே போல் எல்லாமே ஒரு 1/4 இன்ச்சில் தான் வந்து தையல் இருக்கணும். ஏன்னா நம்ம வெட்டுறது அந்த 1/4 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம். அதனால் அந்த அளவுக்கு தான் தைக்கிறது. அப்போ இங்கே துணி அடிப்படும், இங்கே துணி அடிப்படும், இங்கே வந்து தையல் அடிப்படும். இதை மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணும் போது நமக்கு வந்து அளவுகள் குறைக்கப்படுது. அதாவது நம்ம கட் பண்ணுறது ஒரு அளவாக இருக்கும், ஆனால் நமக்கு கிடைக்கிறது ஒரு அளவாக இருக்கும். மெயின் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கப் சைஸ் நம்ம எடுத்து அளவு எடுக்கிறது, அடுத்து பட்டி அளவு தான் இது பாகும். இப்போ மொத்தமாகவே இவ்வளோ மிஸ்டேக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அளவு இவ்வளோ அடிப்படுது அப்படின்னா அடிப்படாமல் எப்படி இருக்கும்? அதனால் நம்ம கட் பண்ணும் போதும் சரி தைக்கும் போதும் சரி அளவுகளை நீங்கள் சரியாக பார்த்து கட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இப்போ நான் சொன்ன இந்த அளவுகள் தான் நீங்கள் வந்து சரியாக பார்த்து கட் பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும். நம்ம அதாவது நம்மளோட அளவு துணியை வச்சு கட் பண்ணி தைக்கிறோன்னா இதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் நீங்கள் பண்ணணும். இவ்வளோ தான் அளவுகள். இதை வந்து நீங்கள் இந்த தவறெல்லாம் இதுதான் பண்ணுவீங்க. இதுக்கு மீறி ஒரு தவறு எதுவும் கிடையாது. இவ்வளோ தான் அவங்க பண்ணுற அளவுகள் கம்மியாகுதுன்னா அவங்க பண்ணுற தவறுகள் இது தான். அதனால் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக கட் பண்ணுங்கள், கரெக்டாக இது பண்ணுங்கள். ஏன்னா அடையாளம் ப்ளவுஸ் வச்சு நீங்கள் கட் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி தான் நீங்கள் பார்த்து போடணும், கட் பண்ணணும், தைக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டெய்லரிங்கில் டவுட் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம தமிழ் வாசனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.